மழை அதிகம் பெய்யக்கூடிய காட்டில் ஏகப்பட்ட உயிரினங்கள் இருந்தது. அதில் காகம், குருவி, புறாக்கள் மற்றும் மைனாக்கள் ஆகிய அனைத்தும் மரங்களுடன் சேர்ந்து இணைந்து வாழ்ந்தது. அந்த காட்டுப்பகுதியின் நடுவே சிறிய ஏரி ஒன்று இருந்தது. அங்கு அனைத்து உயிரினங்களும் வந்து தண்ணீர் அருந்தவும் மற்றும் குளிக்கவும் ஏதுவாக அந்த ஏரி இருந்தது. ஒரு நாள் அந்த காட்டின் மகாராஜா அனைத்து பறவைகளும் ஒன்றாக வர சொன்னார். மகாராஜா ஏன் அனைவரையும் வர சொன்னாங்கன்னு தெரியாமல் அனைத்து பறவைகளும் அந்த காட்டின் நடுவே பெரிய மரத்தடியில் வந்து நின்று கொண்டு இருந்தார்கள். மகாராஜா உடனே அந்த மரத்தின் அடியில் வந்து அனைவருக்கும் தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, அனைத்து பறவைகளும் வந்து விட்டதா? அனைவரும் வந்து விட்டார்கள் மகாராஜா. மகாராஜா அனைவரையும் வரவேற்ற செய்தி சொல்ல தொடங்கினார். எல்லாரும் கவனமாக கேட்டுக்குங்க, பொங்கல் பண்டிகை வருது. நம்மளும் மனிதர்கள் போல பொங்கல் கொண்டாடணும். அதனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு தானியங்களை கொண்டு வாங்க. மகாராஜா இப்படி சொன்னதை கேட்ட பறவைகள் அனைத்தும் உடனே தானியங்கள் சேகரிக்க அங்கிருந்து சென்றது. மகாராஜா சொன்னதை கேட்ட தொட்டுக்குருவி, கிளி, மயில், காகம் ஆளுக்கு ஒரு வேலை செய்யலான்னு பேசிக்கொண்டு இருந்தனர். தொட்டிக்குருவி உடனே இப்படி சொல்லுச்சு. மச்சி, இங்கே பாருங்க, நான் போயிட்டு தானியங்களை கொண்டு வரேன். தொட்டிக்குருவி இப்படி சொன்ன உடனே பச்சை கிளியும் சொல்ல ஆரம்பித்தது. நானும் போயிட்டு ரொம்ப சுவையான பழங்களை கொண்டுட்டு வரேன், ஓகேவா? பச்சை கிளி இப்படி சொல்லி கொண்டு இருக்க காகம் உடனே சொல்லிச்சு. ஏடாமா கண்ணு, எனக்கு தானியம் இருக்கிற இடம் நிறைய தெரியும். நான் போயிட்டு தானியத்தை திருடிட்டு வந்துடுறேன், சரியா? காகம் இப்படி சொன்னதை கேட்டு மயில் சொல்ல தொடங்கியது. நண்பர்களே, நான் போயிட்டு நிறைய மலர்களை கொண்டு வந்து அலங்காரம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அனைவரும் அந்த இடத்திலிருந்து பறந்து சென்றனர். தொட்டிக்குருவி பக்கத்து காட்டிலிருந்து நெல் தானியங்களை கொண்டுன்னு வந்தது. பச்சைக்கிளி நல்ல இனிமையான பழங்களை கொண்டுன்னு வந்தது. காகம் பல விதமான தானியங்களை கொண்டுன்னு வந்தது. மயில் வண்ண வண்ண மலர்களை கொண்டு வந்து அலங்காரம் செய்தது. எல்லா பறவைகளும் ஆளுக்கு ஒரு வேலையாக செய்தது. தானியங்களையும் பழங்களையும் கொண்டு வந்து சேர்த்தது. மயில் பூக்களை கொண்டு வந்து சேர்த்தது. இத்துடன் அந்த பொழுது முடிந்தது. மறுநாள் பொழுது விடியத் தொடங்கியது. மறுநாள் காலையில் மகாராஜா எல்லா அலங்காரத்தையும் பார்த்து மகிழ்ச்சியா இப்படி கேட்டார். அடேடே, என் வாழ்நாளில் இப்பேற்பட்ட பொங்கலை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே, ஹாப்பி பொங்கல். மகாராஜா அனைவரும் சந்தோஷமாக இருக்க சொன்னார்.